வாழை போட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்லான்ட்டு ஒரு ஆசை. நம்ம ஊர்லலாம் வாழை ஈஸியாக கிடைக்கும். தேவையான வாழையும் மா இலையும் எடுத்துகிட்டு வரலான்ட்டு. அது இதுக்குள்ளே தான் நாங்கள் பாஸ் வீட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் இருக்க இடம், நம்ம வீடு இருக்க இடம்லாம் பேக் சைடு ரொம்ப தூரம். இது ஆஃபீஸ் இருக்க இடம். இதுக்குள்ளே போனால் தான் பாஸ் வீடு வரும். அப்போ கூட கிட்ட இல்லை, அதுவும் காட்டு வழியாக போகிறோம். அட்வென்ச்சராக இருக்கும் இந்த சைடில் வந்தால். பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குது. ஃபெஸ்டிவல்னால் இங்கே தான் வந்து நான் மாயெல்லாம் எடுத்துப்பேன், மாங்காய் கூட எடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்ல மாட்டாங்க எதுவும். நல்லா பழகுவாங்க. இதுதான் பாஸ். நல்லா இருக்குது. இதெல்லாம் பாஸ் வீடு தாங்க. இந்த சைடு ஃபுல்லாமே அதுவும் இருக்குது. அங்கெல்லாம் இருக்குல்ல, அது பாஸோட மீட்டிங் ஹால். அப்புறம் இது வந்து கெஸ்ட்லாம் வந்தால் செலிப்ரேட் பண்ணுற இடம். அது மெயின் என்ட்ரன்ஸ் பாஸோட வீடு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே. நல்லா இருக்குது பார்க்கவே. நான் அப்பப்போ இந்த வாழை இலைக்காக தான் நாங்கள் இந்த ட்ராவல், அட்வென்ச்சர் ட்ராவல்லாம் பண்ணி வரோம். இது மெயின் கேட்டு. இந்த வழியாக பாஸ் வருவாங்க. பாஸ் இப்போ இங்கே இல்லை, தருஸ்லாமில் இருக்காங்க. இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஒரு மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. பாஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் அவங்க கூட பேசும்போது. வாழைலாம் வேணும்னா நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வந்து எடுத்துப்போம், யாரையும் கேட்க மாட்டோம். பழம் ஆனால் பழமாக இல்லை, காயாக இருக்குது. இப்போ தான் வருது போல் சீசன். நம்ம வர நேரம் தான் இப்படி இருக்கும், இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கலாம். வாழைலாம் எடுப்போம், எவ்வளோ வேணாலும் உடச்சிட்டு போகலாம், ஒன்றும் கேள்வி கிடையாது. நம்ம உடைக்க முடியும். மாங்காய் இருக்குமான்னு பார்த்தா மாங்காய் ஒன்று ரெண்டாவது. இங்கே வேப்பலையும் பறிச்சுப்போம். வீட்டுக்கு மாயலை, வேப்பலை இதெல்லாம் வந்து ஒரு தோரணமாக நான் வைக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் கொண்டு போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் எங்களை பார்ப்பாங்க. இங்கே நாங்கள் ஏதோ ஒரு காட்டுவாசி எங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் கொண்டு போகும்போது நாங்கள் அதெல்லாம் புரிய வைப்போம், பட் அவங்களுக்கு புரியாது. எங்களை ஒரு வித்தியாசமாக பிறவி மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு வர கேட்பாங்க எங்களை. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பார்வை இருக்கும் நம்ம மேலே. நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் வீட்டுக்கு ஓடிடுவோம்.